இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டிஃபன், வெரைட்டி ரைஸ் இப்படி எல்லாத்துக்கூடவும் இந்த தக்காளி தொக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான சைட் டிஷ். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாஸ் உலகம் யூடியூப் சேனல். இந்த தக்காளி தொக்கு செய்ய பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1.5 கிலோ நல்ல பழுத்த பெங்களூர் தக்காளியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளிப்பு தக்காளி, நாட்டு தக்காளியை விட இந்த பெங்களூர் தக்காளி இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளியை லைட்டாக ஆயிலில் எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு 5 நிமிஷம் மூடியால் மூடி வேக விடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ மூடியால் மூடி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். அப்பப்போ மூடியை திறந்து தக்காளியை கிண்டி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிருச்சுன்னா தக்காளி தொக்கோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு தண்ணியும் நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி இந்த தக்காளியோட சேர்த்துக்கிறேன். புளியை நல்லா வடிகட்டியில் விட்டு நல்லா தக்காளியோட மிக்ஸ் செஞ்சு விட்டுடுறேன். புளியில் இருக்கிற நார், கொட்டை இது எதுவும் சேராமல் இருக்க இந்த மாதிரி வடிகட்டியில் அந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ மூடியால் மூடி நல்லா புளி தண்ணியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுறேன். இப்போது புளி தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு, நல்ல மணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு பாதி நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இப்போ கெட்டியாகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. அடுப்பை நல்லா ஸ்லிம்லையே வச்சு கிண்டுங்க, ஏன்னா ரொம்ப தலபுலான்னு கொதிக்கும். இப்போது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கிறேன். இது தக்காளி தொக்குக்கு நல்ல கலரை கொடுக்கும். இந்த மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு இந்த தக்காளி தொக்கு நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைமில் இந்த தொக்குக்கு போட வேண்டிய பவுடரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயத்தை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு ஏற்கனவே இந்த பேன் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெடிச்சிடும். அதனால் கடுகு வெடித்ததும் அடுப்பிலேருந்து எடுத்துருங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தொக்கை தாளிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாவும் உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு சும்மா லைட்டாக பிரட்டி எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே இந்த பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து எடுத்துருக்கோம். அதனால் ரொம்பலாம் போட்டு கிண்ட வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி பிரட்டிட்டு அதை தக்காளி தொக்கில் போட்டு மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. பாருங்கள் தக்காளி தொக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. நல்ல தண்ணியெல்லாம் வற்றி தக்காளி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை இன்னும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். இது சுண்டி போகணுங்கிற அளவுக்குலாம் இல்லை. இது நல்லா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட இதை தாராளமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாஸ் உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.